Assalamu alaikum friends, welcome to Muba's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். நமக்கு சேமியால இப்போ ராகி சேமியா, அப்புறம் விறகு, சாமை, குதிரைவாளி இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலுமே கிடைக்கி. இதில் நான் விறகு சேமியா வச்சு இந்த இடியாப்பம் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நல்ல தண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வரகு சேமியா எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு இதில் நிறைய வெரைட்டி கிடைக்கி. நான் இன்றைக்கி 2 பேக்கெட் பண்ண போகிறேன். நம்ம எவ்வளோ சேமியா எடுக்கிறோமோ அந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி ரொம்ப நேரம் நம்ம அந்த தண்ணியில் போடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் போட்டால் போதும். போட்டுட்டு நம்ம இதை ஃபுல்லாக வடிகட்டி தான் எடுக்க போகிறோம். இப்போ வேக வைக்க நான் ஒரு ஸ்டீமர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இதே மெத்தடில் இட்லி சட்லியும் நம்ம பண்ணலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கணும். அதிக நேரம் நம்ம போட்டோன்னா உங்களுக்கு இடியாப்பம் மாதிரியே வராது, உதிரி உதிரியாக. இப்போ தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் இப்போ வேக வச்சு எடுக்க போகிறோம். கொதி வர ஆரம்பித்த பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் ஒன்று போல் வேகும். அதிக நேரம் நம்ம வேக வச்சோன்னா நமக்கு உதிரி உதிரியாக வராது. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம இப்போ வெந்திருக்கான்னு தான் பார்க்குறோம். நல்லா வெந்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுட்டு எடுக்கலாம். நம்ம கரெக்டாக வேக வச்சோம்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக வரும். இதை நம்ம இப்போ புட்டு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம நான் பண்ண போகிறேன். இதே நமக்கு காரமாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கறி இருந்தால் அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா சும்மா தாளித்து அந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டுருக்க டைமில் சாயங்காலம் நமக்கு பசிக்கு அப்படிலாம் சொன்னால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் இது. தேங்காய் திருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இது நமக்கு எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வேக வைக்காமல் நம்ம எடுக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு நல்லது தான். நாட்டு வெல்லம் இது இன்னும் நமக்கு ஹெல்த்தியாக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் முபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.